அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் திவ்யா செல்வகுமார். நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் டெப்யூட்டி ட்ரெய்னர். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா, நம்ம பாலிசி பிரிகேடில் இருக்கிற அனைத்து கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் எடுத்த பிறகு அதை எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வந்து டிபிஆர்னா என்ன, ஃபீஸிபிலிட்டினா என்ன, வீடியோ எக்ஸ்பிளைனர்னா என்னன்றது நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை தெளிவுபடுத்துறதுக்காகவே இந்த வீடியோ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம அப்ளிகேஷன் வாங்கின பிறகு நம்ம அதை எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கான ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்கான்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு அது இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம உதவுறோம். ஃபஸ்ட்டு பேங்க்கில் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். பேங்க்கில் முடியாத பட்சத்தில் நம்ம வந்து போர்டில் அவங்களுக்கு மூவ் பண்ணுறோம். போர்டில் ரிஜெக்ட் பண்ணுற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம 100% அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ இந்த பிரகாரத்தில் தான் நம்ம வந்து அதை மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டிபிஆர். டிபிஆர்னா என்ன? டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஸோ விரிவான திட்ட அறிக்கை. ஒரு மூலப்பொருள்ல இருந்து ஒரு பொருள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்முறை விளக்கத்தை வந்து விளக்கமாக நம்மளுக்கு திட்ட அறிக்கையாக கொடுக்கறது தான் வந்து டிபிஆர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருந்து ஜூஸ் எப்படி ஒரு பாட்டிலில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல்முறை விளக்கத்தை, எந்த மாதிரி பழத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும், அது எந்த மாதிரி மிஷினரி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வந்து அது பாட்டிலில் வருது அப்படின்னு அந்த செயல்முறை விளக்கத்தை கொடுக்கறது தான் இந்த டிபிஆர்ன்றது. இது எப்படி நம்ம சந்தைப்படுத்த போகிறோம், அதுக்கான ஒப்பந்தங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கறது தான் இந்த டிபிஆர்ன்றது. செகண்ட் வந்து ஃபீஸபிலிட்டின்றது. ஃபீஸபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கஸ்டமர். இப்போ டிபிஆரை பொறுத்த வரைக்கும் செயல்முறை விளக்கம், ஒரு பொருள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டேன், அதை எப்படி சந்தைப்படுத்துறதுக்கு என்ன கஸ்டமர் இருக்காங்க அப்படின்றத கொடுக்கறது தான் இந்த ஃபீஸபிலிட்டி. பேங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த செக்டாரை பொறுத்த வரைக்குமே கஸ்டமர் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்ன்றது ஃபீஸபிள் ஆகும். ஸோ அந்த கஸ்டமரை உருவாக்கி கொடுக்கறது தான் நம்மளுடைய ஃபீஸபிலிட்டின்றது. ஸோ நம்ம மினிமேக்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, மினிமேக்ஸ்ன்றது வந்து நம்ம டிக்னிஃபை இண்டிபெண்டன்ஸில் முதலீட்டு பண்ணிகிட்ருக்கிற பல நிறுவனங்களில் ஒன்று தான். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாருக்கும் டிபிஆர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், கஸ்டமர் உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஃபிசபிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம டிக்னிஃபை இண்டிபெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இலவசமாக தான் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தேர்ட் கம்பெனியை நம்ம மினிமேக்ஸை நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து டிபிஆர் ஃபீஸபிலிட்டின்றத வெளியே எந்த இடத்துல வேணால் அவங்க ரெடி பண்ணிட்டு வரலாம். ஆனால் அது துல்லியமாகவும் எளிமையாகவும் கரெக்டாகவும் இருக்கணும்னு மட்டும்தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம், எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம யாரால் கஸ்டமரால் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம தேர்ட் கம்பெனியாக நம்ம மினிமேக்ஸை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா இடத்த விட குறைவான சார்ஜஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே வந்து மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட்டுமே நம்ம வந்து சைன் பண்ணி தரோம். டிக்னிஃபை இண்டிபெண்டன்ஸ் மூலமாக நம்ம சீஃப் கோஆர்டினேட்டர் சைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ எக்ஸ்பிளைனர். வீடியோ எக்ஸ்பிளைனரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டிபிஆர் ஃபிசபிலிட்டியை வந்து 15 நிமிஷத்தில் வந்து விஷுவலாக காட்டுறது. ஏன்னா முதலீட்டாளருக்கு வந்து சீக்கிரமாக புரிய வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், விஷுவலாக அனிமேஷன் வடிவில் காட்டுறது தான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைனர்ன்றது. வீடியோ விளக்கம் நம்ம கொடுக்கறது. அது 15 நிமிஷத்தில் முடியும். ஸோ இந்த 3 ஆவணன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு லோன் மூவ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இதுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மினிமேக்ஸ் மூலமாக. இதில் ஏதாவது டவுட் இருந்தது டிபிஆர் பற்றியோ இல்லை ஃபிசபிலிட்டி பற்றியோ இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வேறு எந்த டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.